தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் தாலுகா பகுதியில் விவசாய பாசன வசதிக்காக 18ஆம் கால்வாயில் உள்ள நீட்டிப்பு கால்வாயில் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் சையது முகமது இன்று தண்ணீரை திறந்து வைத்தார். விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுப்படி இன்று தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள 18ஆம் நீட்டிப்பு கால்வாயில் உள்ள சுத்த கங்கை ஓடையின் மதகு பகுதியிருந்து உத்தமபாளையம் வட்டத்தில் தேவாரம், பொட்டிபுரம் மற்றும் போடிநாயக்கனூர் வட்டத்தில் ராசிங்காபுரம், சிலமலை, மேலசொக்கநாதபுரம், போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 4794.70 ஏக்கர் நிலங்கள் மறைமுக பாசன வசதி பெறுவதற்காக உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது தலைமையில் இன்று முதல் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 95 கன அடி வீதம் 121 மில்லியன் கன அடி தண்ணீரை திறந்து வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் மஞ்சளாறு வடிநிலக்கோட்டை செயற்பொறியாளர் சரவணன், உதவி செயற்பொறியாளர் சாலமன் கிறிஸ்துதாஸ், பாசனப்பிரிவு உதவி பொறியாளர் ஷாம் சுந்தர், விவசாய சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாய நிலங்களின் பாசனத்திற்காக கூடுதலாக தண்ணீர் திறந்து வைத்த தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் நன்றியினை தெரிவித்தனர்.